அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 கப்பு இட்லி அரிசி எல்லாமே நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஒரு வத்தலும் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வந்து மார்னிங் எடுத்து இதை வந்து நல்லா ஊறி போய் இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். இதில் வந்து பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வரக்கணும். நம்ம தோசை எல்லாம் சுடுற அந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வச்சுட்டு இதில் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு நம்ம பண்ணலாம். இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது விட்டுட்டு செய்தாச்சுன்னா அடை தோசை ரெடி ஆயிரும். முருங்கைக்கீரை இல்லைன்னா மல்லி இலை போட்டும் செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தி டிஷ். தேங்க்யூ.